அரசன் தவறு செய்தால் மக்கள் அதை தட்டி கேட்க வேண்டும். இங்கு வாழும் எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள். யாரும் படாத துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் கணவன் கள்வன் அல்ல, இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலை. என் கணவன் திருடன் அல்ல என்பதை என் கணவன் வாயால் சொல்ல கேட்பேன். நிச்சயம் இது நடக்கும். சொன்னபின் அவனில் எந்த தவறும் இல்லை என்பதை இந்த ஊர் அறியும். திருட்டு பழியோடு அவனை நான் சாக விட மாட்டேன். அவனை சந்தித்து இந்த உண்மையை வர வைப்பேன். இந்த உண்மையை கண்டறிந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிய வைப்பேன். உண்மை தெரியும் போது இந்த ஊரை சர்வநாசமாக்குவேன் என கண்ணீரும் கம்பளையுமாக சத்தமிட்டு கண்ணகி ஊர் மக்களிடம் சொல்லிக் கொண்டே நடந்தாள். கண்ணகியின் இந்த நிலையை பார்த்து சிலர் ஐயோ பாவம் இந்த பெண் என பரிதாபப்படுகின்றனர். சிலர் ஐயையோ என்ன நடக்கப் போகுதோ தெரியவில்லை என அங்கலாய்க்கின்றனர். இன்னும் சிலர் கடவுள் இந்த துன்பத்தை கொடுப்பதற்கு ஏதோ காரணம் இருக்கு என்கிறார்கள்.